அன்பு மாணவ செல்வங்களே, நேற்று சூரசம்ஹாரம், இன்னைக்கு திருக்கல்யாணம். சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ஏதோ சூரன் அப்படிங்கிறவன் நமக்கு புறம்பாக ஒருத்தன், அதாவது புறம்னா நமக்கு அப்பால் ஒருவன் இருக்கிறான் கெட்டவன், அந்த கெட்டவனைத்தான் முருகன் அழிக்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சூரன் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு வந்தார். சூரனை வதம் செஞ்சிட்டாரு சுவாமி அப்படின்ட்டு. அதனுடைய தத்துவமே மும்மலங்களை இறைவன் அளிக்கிறார். மலம்னா என்ன சார்? நமக்கெல்லாம் ஆணவம் தான் துன்பத்திற்கு காரணம். நான் இதை செய்தேன், நான் யாரு தெரியுமா, என்ன இப்படி சொல்லிட்டே உன்னை பேசிக்கிறது, என்ன இதை பண்ணிட்டே நான் பேசிக்கிறது, என்னை நான், இந்த நான் என்ற தன்மை அகங்காரம். அகங்காரம் சாத்வீகமாக இருக்கலாம், நான் இதை செய்து முடிப்பேன் அப்படின்னு வாழ முடியாது. ஆனால் அதுவே ராஜசம் தாமசமாக நமக்கு மேல் இறைவன் தான் நம்ம இயக்குகிறான் என்ற நினைவே இல்லாமல் நம்ம ஆடக்கூடாது. அப்படி ஆடுனா முடிஞ்சது. அதனால தான் இங்கே சூரன் அப்படியே பார்த்தீங்கன்னா தலையை ஆடிக்கிட்டு வருவான். ஆனால் இறைவன் அமைதியாக வருவார், அப்படியே சாந்தமாக அமைதியாக வருவார் சுவாமி. ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் ஆட்டுவித்து ஆட வைத்து அடக்குகின்றவன் இறைவன். இன்னைக்குமே அதிகம் ஆடுனா அப்புறம் அடக்கம்தான். என்ன ஆட்டம் போடுவான் பாருங்க, நம்ம கடைசியில் அடக்கம்தான். நல்லோர்களுடைய மனம் புண்படும்படி நடக்கக்கூடாது. அது இறைவன் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டான். அதனாலதான் ரொம்ப ஆடுனா அப்புறம் அடக்கம். அதனாலதான் காட்டுது நம்முடைய அந்த ஆணவ மலத்தையும். ஆணவ மலம் தான் சூரபத்மன். சிங்கமுகன் கண்மமலம், தாரகாசுரன் மாயாமலம். மாயை என்றால் எதுவுமே நிரந்தரம் அல்ல. கண்மம் என்றால் நம்ம அன்றாடம் செய்கின்ற செயல்பாடுகள். இந்த மும்மலங்களையும் அழித்து எது அழிக்குது? இறைவனுடைய ஞான வேல். மேலும் வதம் அல்ல, அது ஞானம். இறைவன் அருள் ஞானத்தை அந்த வேல் மூலம் பாய்ச்சுக்கிறார். அந்த வேலை வழிபட நாமெல்லாம் ஞானம் பெற்று நமக்கும் மும்மலங்களும் அழிந்து இறைவன் திருவருளை பெற்று என்றும் நம் திருவடிக்கையில் எப்படி சூரபத்மன் சேவலும் மயிலுமாக இருக்கின்றனோ அதுபோல் நாமும் அவன் திருவடிக்கையில் இருப்போம் என்பதை நினைவூட்டத்தான் இந்த சூரசம்ஹாரம். நம் மலங்களும் இந்நாளில் அழிந்து நலம்